கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பாக 2,75,000 வாக்குகள் இருக்குது. அந்த 2,75,000 வாக்கில் என்னுடைய வாக்கும் அடங்கும். அப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக வரணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய நான் என்னுடைய மாவட்டத்திலேயே ஒரு தொழில் வளர்ச்சியை பெறணும், ஒரு தூய்மையான ஒரு மாவட்டமாக விளங்கணும், ஒரு மக்கள் நலன் சார்ந்த அக்கறை உள்ள திட்டங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம மறுபடியும் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமே தராத ஒரு நிர்வாக சீர்கேடுள்ள ஊழல் லஞ்சத்திலையும் திளைத்த அந்த ஒரு வேட்பாளர்களையும் நம்ம வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா திமுக அதிமுக அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கட்சி. இந்த கட்சியை விட்டால் வேற யாருங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு அடிமை மனநிலை. எப்படி நம்ம நமக்கு தேவையான ஒரு பொருள் வேணும் அப்படின்னா 10 பொருள்களில் நம்ம தேர்ந்தெடுத்து அதுலேயும் சிறந்த ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சார்பாக அந்த கரவேட்டி கட்டின பழைய அரசியல்வாதிகளை நம்ம மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்முடைய துன்பத்துக்கு யார் காரணமோ அவங்களுக்கு கையிலேயே மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் வரப்போகிறதில்லை. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு சிறந்த ஒரு மாவட்டமாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த செயல் திட்டத்தை வச்சு ஒரு வேட்பாளர் களமிறங்குறாங்க. திருமதி மரிய ஜெனிஃபர் அவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க. மக்கள் சிந்திச்சு ஒரு நல்ல நேர்மையான நல்ல ஆட்சி நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒவ்வொருவருடைய கடமை. அதனால் சிந்திச்சு தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது குமரி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய குமரி மாவட்டத்தின் மேலே அக்கறை உள்ள ஒவ்வொருவருடைய கடமை. ஓட் ஃபார் விவசாயி.